நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது நடிகனாக மாறியாச்சு. நிறைய திறமையான இயக்குநர்களையும் நடிகர்களையும் நிறைய டெக்னீஷியன்ஸையும் நம்மளுடைய கலைஞர் டிவி வாயிலாக நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து நடிகனாக மாறியாச்சு ஷோ மூலிமா வந்து நிறைய புது திறமையாளர்களை ஊக்குவிச்சு நிறைய வளர்த்து விட்டுட்டு இருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம கண்டஸ்டன்ஸ் இதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மேடையையும் சரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முழு நடிகன்னா அவங்களுக்குனே வந்து சில வரைமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸாக அவங்க பண்ண கேரக்டர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சரி பண்ணி தான் அடுத்தடுத்த கேரக்டர்ஸை பண்ணிகிட்டே போவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரே மாதிரியான நம்மளுடைய நடிப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு படத்துலையும் வந்து வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் வந்து முழுமையான நடிகனாக வந்து ஜொலிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீ சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்மளுடைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் தங்களை வந்து மெருகேற்றிக்கிட்டு தங்களுடைய திறமைகளை நாளுக்கு நாள் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி வந்து வெளியில் வேறு லெவலில் பேசப்பட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். எப்பவும் போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா வந்து சென்னை 28 அண்ட் சுந்தரபாண்டியன் இந்த மாதிரியான படங்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தன்னுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு அடுத்ததாக வந்து பிச்சுவா கத்தி ரம்மின்னு ஹீரோவாக மாறின லெட்ஸ் வெல்கம் இனிகோ பிரபாகர் ஆன் ஸ்டேஜ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து இங்கே வந்து செலவு பண்ண போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பசங்கள்லாம் செம்ம பர்ஃபார்மன்ஸோட வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன், நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம். அது இன்னைக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் உங்களுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்த்துட்டே வரோம். அவங்க கிராஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஹீரோவாக 2-3 படங்களில் வந்து கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றி படங்களாக அமைகிறதுக்கு. தேங்க்யூ. நம்மளோட ஷோவில் ஓப்பனிங்லேயே வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக எப்பவுமே சோலோவாக வரமாட்டார். இவர் கேங்காக தான் வருவார். ஏன்னா இவர் கூட பண்ணுறவங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் வேறு டீமில் சேர்ந்துக்குவாங்க. ஸோ அவ்வளோ ராசிக்கார பையன் நம்மளுடைய லோகேஷ் அவர்கள் வந்து செட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. டே தம்பி வெளியே வாடா. ஸ்டாண்டப் எடுத்தாலே வயசுக்கு மீறின பேச தான் பேசுவான். பட் இன்னைக்கு வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பட் என்ன பேச போறான்னு தெரியல. என்ன பண்ண போறீங்க? அதாவது ஐடி ஃபீல்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு சாமானிய என்டர்டெயின்மென்ட் இருக்கு. இப்ப ஆபாச வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு. ஓகேவா? சரி தம்பி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். தனிங்கண்ணா வழக்கம் போல கோவமா வந்திருக்கேன். நான் அதை விட காண்டா வந்துக்கிறேன். இன்னைக்காவது இவனாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணல மைக் வாய்க்குள்ள விட்டு சுத்திடுவேன். சரி, ஏன்டா எப்போ பாரு இப்படி கோமாவே வர? என்னாச்சு? நான் ஐடி ஃபீல்டில் பாதிக்கப்பட்ட ஒரு காமன் மேன். சுமையாக்கா, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஐடி ஃபீல்ட். மந்த்லி per annum I am receiving 12 lakh salary. அப்படிலாம் தயவு செஞ்சு நான் பேச மாட்டேன். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவன் இப்படி தான் சொல்லிட்டு சுற்றுவான். நம்ம தனிக்கே என்ன மாதிரி டிப்டாப்பா. ஆனால் சத்தியமா உள்ள ஒன்றுமே இருக்காது. நான் எப்படா கூட சொன்னேன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன். அத சொன்னேன். டிப்டாப்பா இருந்து சுத்துவான். 12 லட்சம் salary, 5 லட்சம் salary. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுமையாக்கா, அங்க என்னென்ன நடக்குது நான் ஒண்ணா சொல்றேன் பாரு. அவளே சொல்லு. அவளே அங்க இருந்து அனுப்பிச்சாங்க. பாத்ரூம் வருதுன்னு கேட்பேன் சார். என்ன லோகேஷ் அடிக்கடி பாத்ரூம் போறீங்க? அவர் போக மாட்டாரா? யோ, எனக்கு வந்தா நான் தானே போனோம். அவனா போவான். இல்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னுவான். சரி, மானிட்டர் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி லோகேஷ்? ஏண்டா மானிட்டர் தான் ஒர்க்கு, அதை பார்த்தா கூட தப்பாடா. அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க லோகேஷ். கீபோர்டையும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி. எதா பண்ணாலும் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடி. அப்புறம் என்ன தான் நான் பண்ணுறது சார்? ஒன்றும் இல்லை, லீவ் கேட்கலான்னு போனேன். லோகேஷ், நீங்கள் போய் லீவ் கேட்கலாமா? உங்களை நம்பி தானே கம்பெனியாக இருக்குது. ஏன் லோகேஷ் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்கள் ப்ராஃபிட் என்ன வருது லோகேஷ்? கம்பெனியோடைய டிஆர்பி என்ன வருது? அதே அடுத்த நாள் போயிட்டு, சார் இந்த சம்பள உயர்வு நீ என்ன கழட்டுனு சம்பள உயர்வு கேட்குறான்னுவான். இங்கே வாங்கலாம் சுமையாக்கா, அதை மட்டும் விடலை. இதுக்கு நீ வந்துரு. இதர் தேக்கும் இங்கே பாருங்க, வருஷத்துக்கு 365 நாள் சுமையாக்கா. அவன் லிஸ்ட் போடுறான் பாருங்க, அந்த கால்குலேட்டர் எடுத்துக்கணும். வருஷத்துக்கு 365 நாள் இருக்குதுடா. இதில் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்தில் 360 நாள் மல்டிப்ளை பண்ணால் அதில் வர டேஸை கணக்கு பண்ணால் அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? அடுத்து
200 நாள் தான் வருது. 165 நாள் போயிடுச்சு. இதுல கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அடுத்து, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மைனஸ் பண்ணா அடுத்து 100 நாள் தான் இருக்கு. சரி, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் போயிடுச்சு. உனக்கு வர சிஎல் மாசத்துக்கு 2 நாள், அதை மைனஸ் பண்ணா 50 நாள் போயிடுச்சு. அடுத்து நீ வந்து 8 மணி நேரத்துல 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்க, 1/2 hour டீ பிரேக், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா 25. அது மட்டும் இல்லாம நீ வந்து மெடிக்கல் லீவ் எடுத்தா அடுத்து 12 நாள். இந்த 12 நாள்ல நீ ஒழுங்கா வேலை செய்யாத நாள் 10 நாள், அதை மைனஸ் பண்ணா 2. இந்த 2 நாள்லயும் நீ ஆயா மண்டையோ போட்டாங்க, ஜோசியக்காரன் போகக்கூடாதுன்னு நான், அது 2 நாளை மைனஸ் பண்ணா 0 நாள். ஆக நீ ஒண்ணுமே வேலை செய்யலையடா. நீ என்ன கழட்டுன்னு சம்பளம். இப்ப என்ன கழட்டுறதுக்கு நீங்க கூப்பிட்டு அது அங்க உட்காந்து நீ சொல்ல வேண்டியதானே? உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியுது, நீ போ. ஆக ஒண்ணுமே கழட்டல, உனக்கு என்ன சம்பளம் உயர்வுனா? எல்லாம் வந்து கேங்கா, சரி சம்பளம் உயர்வு தரமாட்டான், எல்லாம் கேங்கா பண்ணி ஒரு இது போராட்டம் பண்ணலாம். என்ன கேங்கா பண்ண போறீங்க? உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். ஊதிய உயர்வுக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் சார். என்னடாச்சு, ஏதாவது ஊதிய உயர்வு கொடுத்தாங்களா? அதை ஏன் நீ கேக்குற? உள்ளிருப்பு போராட்டம் பண்ணனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டும் 1 வாரம் கண்டினியூஸா போட்டு உள்ளே இருங்கடா, போராடிக்கிட்டே இருங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு போட்டான் சார். இந்த போராட்டத்தை இதோட நிறுத்திக்கிறோம்னா அதெல்லாம் முடியாது. உள்ளிருப்பு போராட்டம்னா உள்ளே தான் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்ல எதுவும் முடிவு எடுக்கிறதுக்கும் இங்கே தான்டா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டான். நாங்க வாங்குறது 1 லட்சம்ன்றான்ல, அந்த 1 லட்சத்துல என்ன கேட்டுனா ஊதியம் உயர்வும் தரமாட்டேன்றான். சரி, அந்த 1 லட்சம் தான் வாங்கின்னு போகலான்னு பார்த்தா அதில் இன்கம் டேக்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது மட்டும் நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸு, இஎம்ஐ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு 25,000 தரோம். இந்த 25,000 வச்சுக்கிட்டு நான் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லி என்னத்தை கிழிக்கிறது? ரொம்ப அழகா பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ். ஏய், விளையாட்டுக்கு சொன்னா, விளையாட்டுக்கு சொன்னேன் நான். அப்புறம் என்ன அவர் சொல்லுவார், எப்படி இருக்கு பிரதர்? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ப்ராப்பராக வந்து பண்ணணும், அது ஒரு எந்த ஃபியர் இல்லாமல் சும்மா ஜாலியாக பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் விட்ட லேக்ல தான் அதிகமாக கிளாப்ஸ் வாங்கினார். அது கிளாப்ஸ் பிரதர், அவங்க கலாய்க்கிறாங்க. இல்லை கலாய்க்கிறது, அதுக்கு அவருக்கு விட்டது அதுக்காக கூட விட்டுருக்கலாமா அவர்? நம்ம பையனை பத்தி உங்களுக்கு தெரியல பிரதர். இல்லை ரொம்ப ஜோயலாக பேசுறாரு. தேங்க்யூ சார். விட்டு அங்கே வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாரு வந்திருக்கிற கெஸ்ட். ஆக்சுவலி ஸ்டாண்டப் காமெடிக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், இப்படி தான் நின்று இப்படி தான் பேசுவாங்கன்ட்டு. ஆனால் இவன் வந்து சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஜோவியலாக பேசிட்டு இருக்கான். அதுதான் எல்லாருக்குமே வந்து மேபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கலக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிதா, வசந்த் அண்ட் சரவணன் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. நாங்கள் வந்து கூப்பிட்டது 3 பேரை தான், பட் இங்கே வந்து இத்தனை பேர், இவரே ஒரு 2 பேருக்கு சமம், இத்தனை பேர் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இவர் வேற நடுங்கிட்டு இருக்காரு குளிர்ல. ஏசி ஆஃப் பண்ணுங்கப்பா, இல்லைனா பாவம். தாத்தா எங்க வந்தீங்க? பொண்ணு பார்க்க வந்தேன். யாருக்கு பொண்ணு? எனக்கு தான் பொண்ணு. சரி, இந்த டீமுக்கு தலைவர் இல்லாட்டி தலைவி யாரு? இப்போ வந்து எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட்டாக கொம்பு சுற்றுறவங்க, காலை அடக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னை பொண்ணு பார்க்க. அந்த மாதிரியான மாப்பிள்ளைகள் தான் வேணும் உங்களுக்கு. கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். இது கலைஞர் டிவி வழங்கும் நம்ம வீட்டு பொண்ணு ஜாமுனில் தொட்டு துண்ணு. இந்த ஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமே அவன் கைசாடிங்களெல்லாம் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்குறது தான் அந்த ஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப வருஷமா ஒரு காம்பேர். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த கேட்டகரியில் இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா, அவன் நின்று நடிச்சிருப்பான், உருண்டு நடிச்சிருப்பான், பெருன்னு நடிச்சிருப்பான், வீந்து நடிச்சிருப்பான், ஏந்து நடிச்சிருப்பான். படுத்துக்கிட்டே நடிச்சு ஃபேமஸ் ஆன ஒரே நடிகை நம்ம அகிலா மேடம் தான். அந்த அகிலா மேடம் தான் நம்ம ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. அகிலா மேடம், கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கல்லு பக்கத்தில் நிற்காது, ரெண்டும் ஒரே மாதிரி ஆகுது. பொக்கே பொக்கையா? ஒரு பொக்கையா தாங்க இருக்காரு நீங்கள் மேடம். பொக்கே. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஒரு அக்கு வந்து 3 புள்ளி வச்ச வந்துடுங்க மேடம். ஹக். ஓகே. எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும் சார். அமிதாப் பச்சன் ஹைட் எவ்வளோ தெரியுமா? என்ன விட கொஞ்சம் தான் சார் ஹைட். அவர் ஜோபில் ஒன்று தூக்கி போட்டார்னு ₹1 காயின் மாதிரி லொடாக்குன்னு போய் வெளில இருந்துருவேன். சரிங்க சார். இப்போ கலர் நம்ம அல்டிமேட் ஸ்டார் இருக்கார்ல, அவரை மாதிரி ஒரு கலர்ல, அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு மாப்பிள்ளை. இந்த மாதிரி ஐக்கு முடிஞ்சு அல்டிமேட் ஸ்டார் ஐக்கு வேணுமா? யாரா கரெக்டாக கேளுமா? சரி விடுங்க சார். இப்போ டான்ஸ் எல்லாம்
ஆடுற மாதிரி ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ண மாதிரி ஒரு விஜய் சாவுக்கு தான் ஆடுவாங்க சொல்லு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ஃபைட் எல்லாம் சூப்பரா போற மாதிரி ஒரு இளைய தளபதி மாதிரி எதிர்பார்க்குறேன். வா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஆறுமுகம் சப்ளையர் ஆறுமுகம் கமான். யாரா உகாண்டா ஊத்தாப்பா மாதிரிங்கிற என்ன ஆகல என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணமா? ஆமாம். தாங்குமா? டேய் ஒரு இது இல்லையாடா டேய். சரி போய் தொலை உங்களுக்கு எப்படி இதை போய் பாரு. ஆமா உனக்கு என்னென்ன சமையல்லாம் பண்ண தெரியும்? எனக்கு சமையலா? இட்லி பூரி வடை பொங்கல் தமோசை சமோசை தோசை சமோசை. அதெல்லாம் பழைய டிஷ்ப்பா. புதுசா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேர்ல ஏதாவது சொல்லுப்பா. புதுசா வேணும்னா கூழு கம்பம் அதெல்லாம் இருக்கு புதுசா. இது உங்க ஊர்ல புது டிஷ்ஷா? ஏங்க இப்போ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதுதான் புது டிஷ்ஷா வைக்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் ஒன்லி இந்த பீட்சா பர்கர் இந்த பாஸ்தா அது மாதிரி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். நீங்க ஒன்லி பீட்சா பர்கர் அதெல்லாம் சாப்பிடணும் நமக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. மேடம் கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி வச்சு காப்பாத்திங்க உங்களை? பூ மாதிரி வச்சு காப்பாத்துவேன். பூவா? குரங்கு கையில பூ மாலையா? அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன். அப்படிங்களா? மேடம் இதில் வெயிட் பண்ண வைக்கலாமா? வெயிட்டிங் லிஸ்ட்ல போடு. தம்பி அப்படி போய் மூலையில் இல்லை மேடம் என்ன ஒரு ஆங்கரா நினைக்காதீங்க. நாங்களும் பரம விசிறி. நீ விசிறிருந்தெல்லாம் போதும் மூடிட்டாங்க போய் நில்லு. ஓய் வாங்க. என்ன இங்க? பொண்ணு பார்க்க வந்தேன். பொண்ணு வாய் தர பல்லு இல்லாத வயசுல பக்கடா சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறான் பாரு பரதேச்சி நாய். என்ன பண்ணுவ நீ? கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? மெட்டி போடுவேன் மெட்டி காலில் மெட்டி போடுவேன். ஆமா. அப்புறம் ஆமா நீ முட்டி போடுவேன் ஜட்டி போடுவேன் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனே. ஏன் முதல் இரவு அதுதான் உனக்கு கடைசி இரவு. ஆடியில போற வயசுல இந்த நாய்க்கு ஃபர்ஸ்ட் நைட் ஓடுமா? இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்கோ முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். கிழக்கு நாய். அடுத்து மாட்டுக்கார வேலா கமான் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். செண்பகமே தென்போதிகை சந்தனமே சந்தானம்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சம்மதமே. போதும். என்ன தம்பி என்ன இங்க வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? என்ன ஜாப் செய்யற நீ? மாடு மேய்க்கிறேன். மாடு மேய்க்கிறியா? சரி போய் தள்ளி. பார்த்தா உனக்கு மாடு மாதிரியே தெரியுது. எக்ஸாக்ட்லி. இதுல இங்கிலீஷ் வேற. சரி மாடு இப்போ நல்ல வருமானம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரியா? இதனால நிறைய பிரச்சனைங்க வேற இருக்குது. வேற எப்படி காப்பாத்த போறேன்னு கேக்குறாங்க. எப்படி காப்பாத்த? 5 எருமையே மேய்க்கிறேன் உன்ன மாதிரி. எருமையானா ஒண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன எருமன்ற. அப்ப கல்யாணம் பண்ணா எவ்வளவு பேச்சு பேசுவே நீ? ஆமாவா? யோ இவனை ரிஜெக்ட் பண்ண முதல்ல. நல்லா கூட்டு வந்து ஆளுங்கள மூஞ்ச முகர கட்டிய மாதிரி. சரி எனக்கு வேற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போய் ஆகணும். அம்மாவா? யாராவன்? அம்மா இங்க இருக்க 1/2 மணி நேரத்துல ப்ரோக்ராம் முடிச்சிட்டு பேமெண்ட் ஆகி பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ற? மரியாதையா வீட்டுக்கு வாமா சொல்லி போன பையங்க. செகண்ட் ரெடி நீ? வரும்போது பிரியாணி வாங்கி தரேன். இல்லப்பா. ஐயோ பிரியாணி வாங்கி தரேன். புள்ள யாரா இங்க வரா? ரிஜெக்ட் பிசானி. யோ ஈரியா. ஏடி எவ்வளோ பெரிய ஆநாயகன் பேராயகன் உலகநாயகன் எல்லாம் கூட்டு வந்து நிற்க வச்ச அவனுக்கு அது சரியில்லை இது சரியில்லை காலை ஓணும் கண்ணுக்குட்டி ஓணுன்ட்டு மயம் போட்டு இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து இங்க நின்னு இது பண்ணி ட்ராமா நடிச்சிருக்கிறியா நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது பக்கத்து வீட்டு பையன் விட்டு வந்துறேன். இரு. இப்போ அம்மானுக்கு கூப்பிடுறவனா? சும்மா அப்படிதான் குழந்தைங்க நான் பாசம். ஓடி இன்னொரு வாட். ஏய் யாரா வா சொல்லு. பாருங்க மக்களே, இந்த ஓடாத செகண்ட் ஹேண்ட் பைக்கெல்லாம் இங்கே வந்து டிவி ஷோ பண்ண வச்சு ஏன் நம்ம டிவி முறை இதெல்லாம் கெடுத்துட்டு போய் நிற்குது. இதெல்லாம் நம்ம கண்டஸ்டன்ட் பார்த்தான்னு வச்சுக்கோ தொட்டி அடிப்பானுங்க. ஐயோ பார்த்துனுங்கிறானுங்க போல இருக்குது. டேய் ஜெனிதாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். இவங்களெல்லாம் கட்டி காப்பாத்துறா பாரு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மற்ற டீமில் சின்ன சின்ன கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து லீடாகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில். ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. நம்ம கெஸ்ட் வந்து எப்படி என்ஜாய் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. எங்கள் ஸ்கூலில் பண்ணும்போது இந்த இதுக்கெல்லாம் காம்படிஷன் இதெல்லாம் பண்ணும்போது இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த அவங்க சொன்னாங்க, அவங்க பேர் என்ன? ஜெனிதா. அவங்க தனியாக நின்று அதை பேலன்ஸ் பண்ணாங்க. வேறு எல்லாருக்குமே கொஞ்சம் இடம் தான் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனால் அவங்க தனியாக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு
மிங்கிளாய் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா ஜெனிதா அவங்க மட்டும்தான் இந்த டீமே ஹோல்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பண்ணி இன்னும் கொஞ்சம் தனிகை இப்போ கூட அந்த குட்டி அவன் எங்கே மாதிரி நினைக்கிறான் பாருங்க, அவன் கேமராவே பார்க்க கூடாது முடிவு பண்ணிட்டான். ஸோ ஆக்சுவலாக ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நல்லா இன்னும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் குட்டி பாப்பா வந்து தம்பி அப்பத்துலேருந்து என்னை பற்றி பேசி நீ உண்மையிலேயே அவங்க தானே உங்கள் அம்மா? யுவர் ஓன் மதரா? சூப்பர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பிரியாக்கா ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். மின்காந்தம் போல ஒரு முகம், ஊசிப்பூ போல ஒரு இடை, தண்டத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க இன்னைக்கு? ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணலாம்னு. இல்ல அதுதான் எப்பவும் பண்றீங்க, அதுல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நார்மலா உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ண போறேன். தொட்டி போல இரு விழி, பால் சிப்பி போல இரு இதழ், சேர்ந்த அழகியவள் தான். மின்காந்தம் போல ஒரு முகம், ஊசிப்பூ போல ஒரு இடை, தண்டத்தூண் போல ஒரு உடல் கொண்ட மங்கையவள் தான். எதிர்பார்க்கல இப்படி போனவ திரும்பி வருவான்னு எதிர்பார்க்கல. டீச்சருக்கு வரல கோட்டலி லீவு, வந்தல ரீஎன்ட்ரி. ஆமா சுமையா, வந்ததுலேருந்து என் பட்டு புடவையே பார்த்துன்னு இருக்கல, உனக்கு பிடிச்சிச்சு? இல்ல டைம் ஆயிடுச்சே, வாடகை திருப்பி கொடுக்கணுமே, அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏன் தெரியுமா பட்டுன்னு பேர் வந்துச்சு? என் புருஷன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு லோல் பட்டு லொங்கு பட்டு கடம் பட்டு அவமானப்பட்டு இப்படி பட்டு பட்டு வாங்கி தந்ததால தான் இதுக்கு பேர் பட்டு. இந்த பட்டை பொம்பளைங்க நாங்கள் எப்படி தெரியுமா கட்டுவோம்? ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி கட்டதுனால தான் இது பேர் பட்டு. ஆமாம், உனக்கு என்ன வந்ததுலேருந்து என் நகை மேலே கண்ணா இருக்கு. இந்த நகை நட்டு போட்டால் பொண்ணுங்களுக்கெல்லாம் எடுப்பாக தான் இருக்கும், ஆனால் வாங்கி தர புருஷனுங்களுக்கு தான் கடுப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒரு நாள் எங்கள் ஊரில் வந்து ஒரு மாடு வாங்கிட்டு வந்தானுங்க. 2 படிக்காதவனும் ஒரு படித்தவனும் சேர்ந்து அந்த மாடை பால் கறக்கலான்னு போனானுங்க. 2 படிக்காதவன் கறக்கிறான், பால் வரல. ஒரு படித்தவன் தான் பால் வந்துச்சு. ஏன் 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 ஏன்னா படித்தது பாலிடெக்னிக். அப்பெல்லாம் பேச்சு 3 நாள் ஊற வச்சு 4 நாள் ஆற வச்சு 1 நாள் குத்த வச்சு பொங்குவா சோறு. என்ன தாத்தா, அந்த வாசத்துக்கே கூடிடும் ஊர். இப்போ என்னடானா ட்ரைன் கிஸ்ஸே குத்துட்டாரு. இப்போ என்னடான்னா முந்தா நாள் ஊற வச்சு 3 நாளில் ஆற வச்சு ஆரவம் வைக்காம ஊறம் வைக்காம அரைகுறையா குத்தி ஆபாலின்னு பேரை வச்சு பையரிசின்னு பையில போட்டு தாராக. பையதான் பிளாஸ்டிக்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னே அரிசி எல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. அடி ஆச்சே, இவ்வளோ கஷ்டத்தை பட்டு இன்னொரு கொடுமை ஆகுது. யாருன்னா தமிழை பேசினா ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தமிழை பேசினா அந்நியமாக பார்க்குறீங்க, ஆங்கிலத்தில் பேசினா கண்ணியமாக பார்க்குறீங்க. பள்ளி இல்லாத கிழவி கூட பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுது, பள்ளிக்கு போகிற கிள்ளை கூட மிஸ்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுது, தமிழை கூட ஆங்கிலத்தில் எழுதுறீங்க. நம்ம மொழிக்கு நீங்களே இரங்கற்பா பேசுகிறீங்க. இவ்வளோ பேசி என்ன எனக்கு மட்டும் நன்றி நான் சொல்ல போகிறீங்க, தேங்க்ஸ்ன்னு தானே சொல்ல போகிறீங்க? ஏன்னா நம்ம மொழி செம்மொழி. வணக்கம். ஸோ ஒரு வழியாக நம்ம பிரியாவுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு பார்த்து முடிச்சாச்சு. பட் எதிகை மோனியாக நீங்கள் வந்து நடுவில் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் நீங்கள் பிறந்த வருஷத்தில் வந்து 2-3 ஜோக்கு உள்ளே சேர்த்தீங்க, அதுவும் மன்னிச்சு விட்டுறோம். ஃபைனலி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். தனிக்கு நீ என்ன? ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. எப்படி இவ்வளோ எனர்ஜி கண்டினியூஸாக மூச்சு விடாமல் பேசுனீங்களா? எப்படிங்க? ஸ்கூல் டீச்சராக பண்ணாரு 12 வருஷம். ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்களாம் அப்படி பேசிடுறாங்களா என்ன? ஏன்னா பட்டிமன்ற பேச்சாளர் வேலை அவங்க, ஸோ அதனால அந்த ஒரு ஃப்ளோ. ஆனால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணிடுறீங்க, வந்து எல்லா எனர்ஜியும் ஓப்பனிங்கில் டான்ஸ் ஆடுறீங்க, முடிச்சிடுறீங்க. டைலாக் பேசும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு எல்லாம் வாங்குது. பாருங்க, இந்த வெக்கமெல்லாம் படாதீங்க. வராதுப்பா. கெஸ்ட் கேட்டலாம். பிரதர் எப்படி இருந்துச்சு பிரதர்? ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காமெடி வந்து ஸ்டாண்டப் காமெடி சரவடி மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃப்ளோ, எவ்வளோக்குள்ளே நாங்கள் கேப்பு டைமிங் யார் போனாலும் நீங்கள் கேப் விடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 2மே நல்லா வருது. நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காருங்க. இல்லை ரொம்ப அழகாக பண்ணீங்க. தேங்க்யூ. இன்னும் நிறைய உள்ள காமெடி சேர்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த பழைய ஜோக்கெல்லாம் விட்டுருங்க. இனிமேட் அடுத்த வாரம்லாம் ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி.
அண்ட் நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னமும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக 2 பேர் ரெடியாக இருக்காங்க. எஸ், ஹர்ஷத் அண்ட் சுந்தர். லெட்ஸ் வெல்கம் them on stage. காமெடி புயல், காமெடி சூறாவளி எல்லாம் களமிறங்கிட்டாங்க. இப்போ அடுத்துதான் நம்ம ஸ்டேஜை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லை. இந்த ப்ரோக்ராம் இனி நம்ம கையில் கிடையாது. என்ன பண்ண போடுறாங்க? சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பார்த்து ஊரெல்லாம் திஷ்டி, அதனால இங்க பாருங்க திஷ்டி போட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறீங்களோ எங்களுக்கு தெரியலடா. டே, ஒருத்தர் மனசை கல்லாக்கிட்டு உட்காந்துக்கிறாரு வெளியில சொல்ல முடியாம. என்னடா பண்ண போறீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மூஞ்சில? அம்மி கொத்தி விட்டு போயிருங்க. காதல் படத்தோட காதல் தண்டவாணி கேரக்டர் அவரு. நாங்க சொல்லாமலே இன்னைக்கு நீ கான்செப்ட கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு பார்த்தல. அப்ப படத்துல இருக்காரு அதுல? இருக்காரு. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நம்ம பரத்னால ஓ, அப்ப நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க தம்பி. நாங்க கடையை மூடுறோம். ரச்சாவதியே என்ன அசத்துறதே, ரச்சாவதியே என்ன அசத்துறதே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ அடைமை. சந்தோஷமா ஆடி பாடி சிரிச்சிட்டு இருந்த நம்ம மெக்கானிக்கல் பரத் எப்படி மெண்டல் பரத் ஆனாங்கிறதா நம்ம கான்செப்ட். டேய் தம்பி வாடா. அண்ணா என்ன திடீர்னு இன்னைக்கு என்ன கூட்டிருக்க? என்னடா எதையா பேசுற? என்னடா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு? டேய் இவங்க தான் நம்ம சாதிச்சணும். ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? நம்ம சந்தியாக்கு பிறந்த நாளா? செருப்பால் அடிப்பேன். அப்ப சந்தியா கல்யாண நாளா? டேய் அவ இப்பதான் 8th படிக்கிறான். 8th படிக்கிறான். கூப்பிடுறா. போய் என் பாப்பா சந்தியாவை கூட்டு வாடா. அம்மா வாமா, அடக்க உடக்கமா வா. வா தாயி. நான் தாயா இருக்கிறேன், நீ ஏன் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நீ வா, எடுத்துட்டு வாடா அந்த சேரை. உட்காரு, இன்னைக்கு ஃபங்க்ஷன் உனக்கு. உட்காருமா. என்னடா ஃபங்க்ஷன்? அழகாப்பா ஒரு கிழங்குக்கு நம்ம இன்னைக்கு நலுங்கு வைக்க போறோம். கண்டட்டி கருப்பாகி தாழியுத்து வருதாகி பேச்சியம்மா சடங்காகி துச்சுக்குள்ள போனாளே ஒடுசுக்கால் சத்த பிச்சல்ல ஒரு பொம்பளை புள்ளையும் இல்லையாடா? இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படி கேளுடா. என் மக ஐஸ்வர்யா லெமன் ரைஸ் வேணும்னு கேட்டா, அதனால ஒரு 10 லெமனை வாங்கினேன். அதுல 2 மிஞ்சி போச்சு. அதனால இவளுக்கு அப்படியே திஷ்டி படலாமே, திஷ்டி பட்டு போயிருச்சுல, அதுக்கு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். திஷ்டி கழிக்கிற ஃபங்க்ஷன். அப்பா கால் ரொம்ப வலிக்குது, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பா. அதை கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கும். நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பா. அதையும் கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கும். பா நடந்து நடந்து செருப்பெல்லாம் தெரிஞ்சு, ஒரு செருப்பாவது வாங்கி கொடுப்பா. அதெல்லாம் கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கும். பா நீ என்னதான் வாங்கி கொடுப்ப? நீ நல்லா படிச்சு பஸ் மார்க் வாங்கினா உனக்கு கை கொடுப்பேன். நீ இப்படியே சொல்லிட்டு இரு, கவர்மெண்ட் கொடுக்குற செருப்பாலே உன்னை அடிப்பேன். டேய் என் பொண்ணு ரொம்ப பேசுறா, அவளை போய் ஸ்கூல்ல விட்டு வாடா. சரி நான் ஸ்கூல் போறேன். ஏய் சைக்கிள்ல காத்தில்லடி. ஐயோ நம்ம இப்ப எப்படி பள்ளிக்கூடம் போறது? ஏய் அங்க ஒரு மெக்கானிக் இருக்காண்டி, அவங்ககிட்ட கொடுத்து நம்ம காத்தடிச்சுக்கலாம். சரிப்பா, இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண முடியுமா? ஏய் நீங்க வந்துருடி. உங்க சைக்கிளை ரிப்பேர் பண்ணியாச்சு. நீ ரிப்பேர் பண்ணது சைக்கிள் மட்டும் இல்ல, என் மனசையும் தான். இல்ல எனக்கு காதலிக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாது, பிடிக்காது. டேய் நீ வீட்டில் படம் இல்லாமல் சும்மா தானே இருக்கிற, என்னை லவ் பண்ண நான் குறைஞ்சா போயிடுவேன். அப்போ நான் உன்னை லவ் பண்ணா உங்க வீட்டில் இருக்க சொத்துலாம் எனக்கு தானே? சொத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், ஆனா கடைசி வரைக்கும் நீ என்னை விட்டுற மாட்டியே. இது என்னது? இது வழக்கமா பசங்க தானே பொண்ணுகிட்ட கேட்பாங்க, நீ கேட்குற? ஏய் அது இல்லடா, இப்போ கண்ட தொடர்பு வச்சுக்கலான்ட்டு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. அதான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த பயத்தில் தான் சொத்தை எப்படி உனக்கு எழுதி வைக்கிறது? அப்போ நம்ம லவ் பண்ணலாம், ஆனா இங்கேயே இருந்தா உங்க அப்பங்கிட்ட மாட்டிப்போம். வா நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி எங்கடா இருக்க? ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு ஒண்ணு வரல. டேய் அண்ணா அண்ணா, உன் பொண்ணு ஐஸ்வர்யாவா சந்தியாவா? என்ன மூளைய சொல்றா? அண்ணா உன் பொண்ணு ஐஸ்வர்யா நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டானே. எங்க போச்சாரு பாத்தியா? அண்ணனு பாக்குறேன் அப்பிரும் ஒண்ணு. டேய் என்னடா சொல்ற? ஐயோ உன் பொண்ணு அந்த மெக்கானிக் நான் இருக்கானே முருகன், அவன் கூட ஓடி போயிட்டானே. டேய் எங்க இருந்தாலும் அவளை என் காரில் போட்டு கொல்லுடா, மிதிக்கணும், சாவடிக்கணும். அண்ணா அவனை இன்னைக்கு தேடி பிடிச்சி நம்ம கண்டு கண்டு வெட்டி குழி தோண்டி புதைக்கணும். நாய் மெக்கானிக்கல் எங்கடா? ஏண்டா
இப்பதான் ஒருத்தி கிடைச்சிட்டாடா, மறுபடியும் இங்கதான் வந்து உட்காருவியா? அவ கூட போய் உட்கார மாட்டியா? நாயே வாடா. ஏய் பாடிங்க. டேய் என் பொண்ணுடா அவன். உனக்கு மூஞ்சிடா புண்ணுடா. டேய் ஏண்டா உனக்கு இந்த மூஞ்சி கேக்குதாடா? இன்னையோட ஒண்ணு அடி கொல்லுடா அவனை. அடிங்க சித்தப்பா. சித்தப்பா அவர் அடி தாங்க மாட்டாரு, பொறுமையா அடிங்க சித்தப்பா. இவன அடி சித்தப்பா. சும்மா தாண்டா இருக்கு, அவனுங்களை கூப்பிட்டு அடிக்க வேடா. எபிசோட ஆரம்பிச்சிருந்தா சும்மா தாண்டா இருக்கானு, விடுடா அவனை. அப்பா அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா, அப்பங்க கால்ல விழுந்து கேக்குறப்பா. உன்னைய பத்தேலடி. அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா. அண்ணா எல்லாரும் மூஞ்சி மேல குத்துனா அம்மையோ அம்மான்னு கத்துவாங்க. இவன் என்ன மூடு வர்ற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கான். என்ன கேளுடா அவனுக்கு. கடைசியா கேக்குறேன், உனக்கு உயிர் முக்கியமா இல்ல காதல் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். எதுக்குடா அவளை காதல் பண்ண? அவளை காதல் பண்ணி புள்ளி வச்ச கோலம் போடுவான்னு பார்த்தா இப்படி புள்ளி வச்ச போட்ட கோலமா இருக்காளே, அதனால எனக்கு வேணாம். அவனை கூட்டு பா. உனக்கு படம் தான் இல்லல, காதலாது பண்ணேன்டா. என்ன அவனை கூட்டு பண்ண உள்ள நீ? நான் இல்ல பரத். அப்பா பாடி அவரை விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா இத பாரு போடி. உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. என் பொண்ணு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்கு உன்னை உயிரோட விடுறேன். இப்படியே ஓடி போயிரு. இந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட்லயே உன்னை பார்க்க கூடாது. போடா. அவன் பைத்தியம் ஆகட்டும்டா, சாவட்டும்டா. அவன் மூஞ்ச பார்த்தா பைத்தியம். பரத் கண்ட்ரோல் பரத். இப்படிதாங்க வான் பாட்டுக்கு பஞ்சர் போட்டுட்டு இருந்த இந்த நாய் காதல்ங்கிற வலையில விழுந்து இப்படி வாழ்க்கையே பஞ்சர் ஆக்கிட்டான். சுந்தர், ஹர்ஷத், ஜெனிதா மற்றும் பலர். அந்த பாப்பா பேரு சந்தோஷினி. டேய் நீ என்னடா லோகேஷ், எத்தனை பேர்டா இருக்கீங்க இதுல? கான்செப்ட் கம்மியா இருந்தனால காதல் படத்துல கூட இத்தனை கேரக்டர் கிடையாதா டேய்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. என்னன்னா அந்த படத்தை அப்படியே பண்ணாமல் இவங்களா மாற்றி பண்ண ஒரு விஷயம் நல்லா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் உங்களை இன்னமும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அடுத்ததாக இன்னொரு டீமும் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அருண் யுவராஜ், பிரியா அண்ட் லோகேஷ் ஆன் ஸ்டேஜ். என்னடா அருண் யுவராஜ் வருவான்னு பார்த்தா யோகி பாபு வந்திருக்காரு. இல்ல இந்த கெட்டப் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியாவே, ஒருவேளை நயன்தாராவா இருக்குமோ? கோலமாவு கோகிலாவை ஸ்பூஃப் பண்றோம்னா இவங்க அதுல வந்து தோசை மாவு கோகிலா. அதாவது பாத்தீங்கன்னா அதுல கோலமாவு கோகிலா ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதுல என்னன்னா அவங்க வந்து என் கடைக்கு வராங்க, தோசை மாவு வாங்கிறது வராங்க. அதான் கான்செப்டே ஆக்சுவலா நடக்கிற காமெடி தான். சூப்பரா தம்பி, கலக்கிடுங்க வழக்கம் போல. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். அண்ணா கோகிலா பாருண்ணா. கோயிலா ஒரு நிமிஷம். கோயிலா ஹாப்பி பர்த்டே கோயிலா. எனக்கு பர்த்டேவே இல்லையே. தெரியும் கோயிலா, நீ விநாயகர் சதுர்த்தி இல்ல. வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிற, அவ கண்ணால சொக்கிற, நான் கண்ணால சிக்கிற, பின்னால சுத்துற, முன்னால சாவுற. அவ முன்னால நிக்கிற, அந்த கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, பின்னால சுத்துற, முன்னால சாவுற. ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், அதுதான் உனக்கு அடிச்சிருக்கு. அட ஒன்னால சிக்கிற, ஒன்னால திக்கிற, ஒன்னால விக்கிற. அனுஷ்கா சர்மாக்கு கோலிய போல் உனக்கு தான் நான் சொன்னேன்ல, உன்னை பாப்பேன். அட ஒன்ன நான் டாபுற, ஒன்னால சாப்பிடுற. கல்யாண வயசு தான் வந்துடுச்சு, டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, உன் கூட சேர்ந்து வாழ ஆசை தான் வந்துடுச்சு, மீட் பண்ணவா. என்ன எல்லாரும் பியூட்டி பியூட்டின்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, இவரை வந்து பிஞ்ச மண்டைய வச்சு பியூட்டியா அந்த மாதிரி பாட்டின்னு கூப்பிடுவாங்க. ஓரமா போடா தவளை வாயா. தவளை வாயனா? நான் சொல்றதை கேளுடா. டேய் லோகேஷ், அவ பேக் மட்டும் நந்து போறப்ப என்ன அறியாம நான் பின்னாடியே போவான்டா. உன்னால பின்னாடி மட்டும்தான் போக முடியும். தோசை மாவு ஒன்று கொடுங்களேன். யோ தோசை மாவு ஒன்று கொடுப்பா.
தம்பி கோகிலா. நீ என்ன சொல்லு நீ கோகிலா தோசை மாவு வாங்குறதோ நவோ எனக்கு தெரியல. நீ இப்படி இட்லி மாதிரி இருக்கிறியா அதுவோ நவன்னு புரியல எனக்கு. இட்லி மாதிரி நானு ஆனா கோகிலா என் மனுஷனை உன்கிட்ட பறி கொடுத்துட்டோம் கோகிலா. ஐயோ எனக்கு இந்த பிஞ்சு போன தலையோ இதை பார்த்தாலாம் பயமா இருக்கு, சொல்ல மாட்டீங்களாடா? கோகிலா ஏன் கோகிலா அப்படி சொல்ற? ஐயோ காட்டு பிச்சு மாதிரியே இருக்கட்டே, எதுவும் சொல்லுங்கடா, நல்லது கெட்டது ஃப்ரெண்டுன்னா சொல்லுங்கடா. டேய் கேன என்னது? இல்லடா என்ன உர்ரா. என்ன கோகிலா அப்படி சொல்லிட்டா உன்னை பார்த்து? அதான்டா எனக்கும் கஷ்டமாகுது. ஓ மூஞ்ச கண்ணாடியில பாருண்ணே, அப்படியே இந்த மூஞ்ச பாருண்ணே. மறுபடியும் கோகிலா வருதுண்ணே. சொல்லு கோகிலா, சொல்லு கோகிலா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை கோகிலா, சொல்லு கோகிலா, நான் வரேன் கோகிலா, வண்டி எடுத்து வரேன் கோகிலா, சொல்லு கோகிலா, அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை கோகிலா, சொல்லு கோகிலா, ஒன்றா வேணும், சொல்லு கோகிலா, சொல்லு கோகிலா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எங்க புருஷன் கத்துவாரு, இட்லிக்கு தோசை மாவு வேணும், கொஞ்சம் கொடு. கண்ணால சொக்குற நான் தன்னால சிக்குற பின்னால சுத்துற முன்னால சாவுற ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம் லக்குதான் உனக்கு அடிச்சிருக்கு அட ஒன்னால சிக்குற முன்னால திக்குற முன்னால விக்குற சர்மாக்கு கோழிய போல் உனக்கு தான் நானோ அட ஒன்ன நான் டாபுற முன்னால சாப்பிடுற கல்யாண வயசுதான் வந்துடுச்சு நீ டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சு நீ மீட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. யோகி பாபு நயன்தாராவுடைய பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இந்த கெட்டப்புக்காகவே அவனை பாராட்டணும் தம்பி. பிரதர் எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலாக நான் யோகி பாபுலாம் ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது அப்படியே அவர் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக யோகி பாபு ஹீரோவாக நடிச்சாருன்னா டூப் போடுறனா கூட ஒன்று போடலாம்னு நினைக்கிறேன் தம்பி. நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு நல்ல காமெடியாக வருவீங்க. அதனோட வாழ்த்துக்கள். செமையான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் இன்னமும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கற்கால காமெடியன்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணியிருப்பாங்க. காமெடி ஜாம்பவான்ஸ் நமக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டெலாம் போட்டால் தான் அவங்க வருவாங்க. 2 ஜாம்பவான்கள், அதாவது என்எஸ்கே காலத்திலிருந்து அவங்க வந்து இருக்காங்க. என்எஸ் கலைவாணர்லேருந்து அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்லலாம். கூப்பிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா மற்றும் பலர் நடிக்கும். வாங்கப்பா வாங்கப்பா, எவ்வளோதான் பில்டப் கொடுக்க முடியும். என்ன பண்ண போறீங்க சொல்லிருங்க, நாங்க மனசுல வச்சுக்கிறோம். இல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோனே, அப்ப அதே உள்ள பாப்போம்ல. ஒரு டாக்டர் கிட்ட புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை சொல்றதுக்காக வராங்க. அண்ணன் தான் டாக்டர். நான் பிரச்சனை சொல்ல வந்திருக்கேன். அவர் இல்ல, அவர் பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவர் இல்ல, நான் ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப். எங்கடா சரி, இந்தமா ஒய்ஃப். கம்பவுண்டர். எஸ் சார், எஸ் டாக்டர். கிளினிக்கு திறந்ததுலேருந்து ஒருத்தனையும் காணும். யாராவது வந்தால் தான் மத்தியானம் பிரியாணி, இல்லைன்னா பழைய சோறு தான். எவன் ஒருத்தன் சிக்கினாலும் சரி, அவனை வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, கமிட்மெண்ட்டு எல்லாமே. எவனா சிக்கிறானான்னு பாரு. டாக்டர் எதுக்கும் ஃபைனாகுலரை ஜூம் பண்ணு, எவனா வரானான்னு பார்க்கலாம். ஒளிமயமான எதிர்காலம் இந்த ஆஸ்பத்திரியில் தெரிகிறதே. இந்த டாக்டர் மூஞ்ச பார்க்கும் போது வயிறு எரிகிறது. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆட போயா, இவளை கல்யாணம் பண்ண 10 வருஷம் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான். ஏதாவது ஒண்ணுனா கையை நீட்டிடுறா முன்னாடி. ஏன் அப்படி? ஆமா, வாய் வச்சுன்னு சும்மா இருந்தா தானே, சும்மா எதனா சொல்லி அடி வாங்கின்னு இருக்கிற இருந்தாலே. தப்பு பண்ணா அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, குணமா வாயில சொல்லணும். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையுமே மறைக்க கூடாது. ஓ அப்படியா டாக்டர்? அந்த சொன்னது விஷயத்தடி, விஷயத்தை மறைக்க கூடாதுன்னா இவ வேற குடும்ப மானத்தை கப்பல் ஏத்துறவ போல இருக்கேன். இப்போ உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்க உடம்புக்கா, எங்க 2 பேருக்கு தான்ப்பா பிரச்சனையே. 2 பேர் உடம்புலயும் பிரச்சனை இருக்கு. ஒரு கல்லுல 2 மாங்காய். கண்ணை காட்டுங்க. பாக்குற மாதிரியா இருக்கு கண்ணு? அது கிணத்துல புதைச்ச மாதிரி இருக்குது. நானே பைனாகுலர் தான் பாத்துட்டு இருக்கேன். இது நீ வேற பாக்குறியா? சரி, நல்ல வாயை தரங்க. நல்ல பெருசா தரங்க. இனியா லைட் எரியல? யோ, அதுல பேட்டரி இருந்தா தானே எரியும். ஏன் பேட்டரி போடல? காசு இருந்தா தான் பேட்டரி வாங்க முடியும். சரி, ஓகே. தரங்க. டேய் என்னடா பண்ண போற? இது அகல் வேலை காது கொளுத்துறதுக்கு.
டா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே டேய். ஏமா அணைச்சிக்கிட்டே இருக்க? நான் எப்போ சார் அணைச்சேன்? ஆமா சொன்னதே அந்த தீப்பெட்டிய. சரியா? தீப்பெட்டிய. சரி நாக்க நீட்டுங்க, மூக்க நீட்டுங்க, கழுத்தை நீட்டுங்க. என்னங்க தாலியை காணோம்? அதான் போன வாரம் அடமான வச்சு குடிச்சிட்டானே. ஓ அடப்பா. ஏய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குடும்ப விஷயத்தெல்லாம் இவங்ககிட்ட சொல்லாதேன்னு. சரியா? சரி விடு விடு. சரி ஓகே. என்ன பண்ணுது உங்களுக்கு? ஏண்டா பரதேசி நாய, அதை முதல்ல கேட்க வேண்டியதானடா. அப்புறம் எதுக்கு கண்ணை நீட்டு, காதை நீட்டு, மூக்க நீட்டு, நாக்க நீட்டுன்னு கடைசியா இவ கையை நீட்டுவான், நான் உன் கையில காசை வச்சு நீட்டிடுவேன். இந்த மாதிரி தான்டா எல்லாத்துக்கும் நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டு இருந்தாதான் படிக்கணும் ஆரம்பிச்சேன். டேய் அது மட்டும் இல்லடா, அமைஞ்சிக்காரையில பிறந்தவன அலகாபாத்ல எழுத வைக்கிறீங்க, கன்னியாகுமரியில பிறந்தவன கவுகாத்தில போய் எழுத வைக்கிறீங்க, முட்டா லண்டன் அமெரிக்கா பாரிஸ்னு எழுத வைப்பீங்க போல இருக்கு. ஐயோ என்கிட்ட கேட்க வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னு. ஏமா நீயே சொல்லு, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேக்கா. சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஓகே. காது நல்லா ஷார்ப்பா கேக்குது. மூக்குல 2 சுவாசமும் நல்லா இருக்கு. ஓகே. வாயை திறந்தா நல்லா தான் பேசுறேன். இதுக்கு மேல சாப்பிட்ட உடனே 3 மணி நேரத்துல செரிச்சிருது. கை காலெல்லாம் நல்லா நடக்கிறேன், நல்லா தான் இருக்கேன். எல்லாம் பெர்ஃபெக்டா தானே இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. டேய் பர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, உடம்புல எந்த வியாதியும் வரலையே. இந்த கர்மாந்தத்தை வச்சு நான் எப்படி குப்பை கொட்டுறது? இவன் உடம்புல ஏதாவது இருந்தா தானடா எனக்கு நல்லா இருக்கும். ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிடலாம். யாரு? பரோட்டா மாஸ்டரா இல்ல பூரி மாஸ்டரா தோசை மாஸ்டரா? யாரா அவன்? ஏய் எவன்டா அந்த மாஸ்டர்? வாடா ஜெட்லியா ஜாகிசானா வாங்க கம் ஆன். மாஸ்டர் செக்அப்னா டோட்டலா செக் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுப்போம். அதான் மாஸ்டர் செக்அப். ஓ சரி ஓகே போலாமா? மாஸ்டர் சரி வாங்க போலாம். நீங்க எங்க வர்றீங்க? டேய் மாஸ்டர் செக்அப் பண்ணி நாங்க அவங்கள மட்டும் தான் செக் பண்ணுவோம். டேய் நீ மட்டும் ஏன்டா அவளை தனியா புடிச்சு வாங்க. வாங்க நம்ம டேய் ஏன் பொண்டாடி? வாங்க வாங்க. பாய் மாமா. என்னடி பாய் சொல்லிட்டு போறாங்க? என்னடா மாலுக்கு போற மாதிரி பாய் சொல்லிட்டு போறாவ? ஐயோ 1/2 மணி நேரம் ஆச்சே. டாக்டர் சார். ஐயோ 1 மணி நேரம் ஆச்சே. டாக்டர். ஐயோ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன்? வேற எக்ஸ்ட்ரா டேட் போட துடிக்கிறானே. டேய் 2 மணி நேரம் ஆச்சு. யோ டாக்டர். யோ ஏய் கத்துறா. இரியா ஏயா கத்துறா? இரியா இருக்க அந்த லைட் எடுத்துட்டு போய் அடிச்சு பாரு. இரியா 3 மணி நேரம் ஆச்சு டேய் டாக்டர். 3 மணி நேரம் ஆச்சு டேய். என்னடா பண்றவள டேய்? ஏய் கத்துறா. இரியா கத்துறா. தியேட்டர்ல இருக்கயா? தியேட்டர்லயா? டேய் ஒரு தியேட்டர்ல படம் முடியுதே 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்துல முடியுதுடா. 3 மணி நேரம் என்னடா பண்ற? ஐயோ டேய் வரியால நான் வரமா வந்துட்டா. டேய் என்னடா பண்ண? மாமா இப்போதான் மைண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரீயா இருக்கு மாமா. என்னது மைண்ட் ஃப்ரீயா இருக்குதா? என்னடி பண்ணா உன்ன ஒண்ணுமே புரியலடா அம்மா. சகட பண்ணி நீங்க ஃப்ரீயா இருங்க. ஏன் டென்ஷன்ல இருக்கீங்க? ஃப்ரீயா இருங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க ஃப்ரீயா இருக்குது? ஏதாவது நர்ஸை விட்டுருந்தா பரவாயில்ல. ஓனானுக்கு முதுகு தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கிறான் இவன். இவனை வச்சு நான் எங்க ஃப்ரீயா இருக்குது? சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஐயோ எனக்கா அது பாருப்பா இந்த இடுப்பான வலியா இருக்குப்பா. எங்க இங்கயா? ஐயோ அம்மா இங்க வலிக்குதே. இங்கதான். எப்ப எதனால அந்த வலி இருக்கு? ஏமா கார குழம்பு எப்போ வச்ச? போன புதன்கிழமை மறந்துட்டியா? அதுல கூட உப்பு போடலன்ட்டு முதுகு மேலே 2 சப்பு சப்புன்னு வாங்கினீங்க. ஆமா டாக்டர் போன வாரம் புதன்கிழமை இருந்து முதுகு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிச்சு. இச்சிக்கா. சரி ஓகே 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 ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்படியா? தோல் லகை போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டிக்கோங்க. போதும்டா. ஒரு கிஸ் பண்ணுங்க. யோ ஆஸ்பத்திரி வச்சு நடத்தினா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோட்டோனா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்னு சொன்னேன். நான் அதை ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா? எக்ஸ்ரே சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் நான் போட்டோ எடுக்கிறது என்ன? சரி வாங்க படுங்க. டாக்டர் ஓகேவா? இந்த பொசிஷன் இந்த பொசிஷன். நீ உன்னை யோகா பண்ண சொல்லல. படு எக்ஸ்ரே எடுப்போம் தான் சொன்னேன் நான். ஓ அப்படியே குப்புற படுக்கணுமா? நான் படுத்துக்கிட்டியா? படுத்துட்டு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்து வந்துறேன். இன்ஸ்ட்ருமெண்டா? ஏன்டா கச்சேரி வைக்க போற? எக்ஸ்ரே எடுக்க வேணாம். அடிச்சி எடுத்துடல. எக்ஸ்ரே எடுத்தாச்சு. மிஸ் அகண்டமணி தூங்கிட்டாப்ல. நம்ம இன்னொரு மாஸ்டர் செக்அப் எடுத்து தூங்குறடா. மூச்சுட்டாங்க. ஏமாந்தா போதாண்டி மூச்சுதான் இருக்கேன். இன்னொரு டெஸ்ட் எடுத்துடலாம். இன்னொரு டெஸ்டா? ஐயோ டெஸ்டாமே நான் படிக்கவே ஏண்டி நீ ஏதாவது படிச்சுட்டு வந்தியா? இல்ல மாமா. இல்லையா?
ஹலோ பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம்னு சொன்னேன் நான். பிளட் டெஸ்ட் எடுத்துடலாமா? எடு. இதான் சிரிஞ்சி. பிளட் டெஸ்ட் எடுக்கங்க. அது கையில எடு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே எடுத்துடலாமா? எடு. எவ்வளோ ஃபோன் வருது, ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுங்க அண்ணா. பிளட் எத்தனை பாட்டில் வேண்டி இருக்கு? 4 பாட்டிலா? 4 பாட்டில் தேர 3 தேரும். 3 பாட்டில் தான் இருக்கும் மொத்தத்திலேயே. இல்ல 2 எடுத்துடலாம் இவர்கிட்ட. மீதி 2 அவங்க ஒய்ஃப் கிட்ட எடுத்துடலாம். 4 பாட்டில் ஓகே சொல்லிருங்க. ஏறா தம்பி, டாக்டர் தம்பி, மனுஷனா நீ ஏண்டா டெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சோண்டு எடுப்பானுங்க ரத்தம், நீனா 2 பாட்டில் எடுக்கிற? எங்க ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி எடுப்போம். இந்த மாதிரியா? சரியான திருட்டு ஆஸ்பத்திரி போல இருக்கு சார். யார் நீங்க? ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் உள்ள இருக்கும்போது உள்ள வரக்கூடாது, டீசன்சி இல்லை, தெரியாதா சார்? கொஞ்சம் அவசரம் சார். அவசரமா சார்? ஓகே 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 பரவாயில்ல சொல்லுங்க. அது என் மாமியார் வீட்டுக்கு வந்து இருந்து விருந்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்ததுலேருந்து இருந்துட்டு மட்டுமே இருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, விருந்தே சாப்பிடல. ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்துட்றேன், வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார். சார் இதானே சார் நீங்கள் கொடுத்த மாத்திரை? ஓகே. ஆமாம், ஒரே ஒரு சந்தேகம் சார், இதை எப்படி சார் சாப்பிட்றது? இப்படி சாப்பிட்ணுன்னு கேட்குறீங்களா? இப்படி எடுத்துக்கணும். ஓகே, இதை வந்து நேர தொண்டை குழிக்குள்ளே வச்சு, நாக்கில் வச்சிடக்கூடாது, ஒட்டிக்கிறோம். நேர தொண்டை குழிக்குள்ளே வச்சு பாட்டில் திறந்து தண்ணி ஊற்றி என்ன இவன் கொஞ்சம் நேரம் டைம் போகணும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கலாம். என்டர்டைன்மெண்ட்டா? உங்ககிட்டயா? என்ன? சரி உங்கள் ராசி என்ன சொல்லுங்கள்? தனுசு ராசி சார். உங்கள் ராசி? சிம்பு ராசி. அது என்ன சிம்பு ராசி? ஏன்டா நாய, தனுசுக்குன்னு ஒரு ராசி இருக்கும்போது சிம்புக்குன்னு ஒரு ராசி இருக்கக்கூடாதா? அவர் ரேஞ்ச் என்ன, அவர் லெவல் என்ன, அவர் ரசிகர்கிட்ட சொல்லுவா. செக்கச்சவன வாட பாத்திருக்காரா, அடிச்சு தூள் கலப்பு இருக்கிறாரு. ரசிகர்களே, சிம்புக்குன்னு ஒரு ராசி இருக்கக்கூடாதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறீங்களா? என்னடா, ஒவ்வொரு நாளும் உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். சரியா? இதான் என்டர்டைன்மெண்ட்டா? நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆனந்தம் போட்டிருக்கு, ஆனா இவருக்கு கடுப்புன்னு போட்டிருக்கு. ஏன்? நான் ஆனந்தமா தான் உனக்கு கடுப்பா? அவன் ஏதோ தப்பா சொல்றான். ராசி அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே. அதுக்கப்புறம் நாளை கழிச்சு உங்களுக்கு வரவுன்னு போட்டிருக்கு, அவங்களுக்கு செலவுன்னு போட்டிருக்கு. ஏன்? ஏண்டி, நான் வரவு எடுத்துன்னு வந்தா நீ அதை புடவை வாங்குறது நகை செலவு பண்ணியா? மறுநாள் இவருக்கு புகழ்னு போட்டிருக்கு. எனக்கு ஏகப்பட்ட புகழ் தான். அது பார், மை ஃபேன்ஸ், ஐ லைக் இட் யா. அந்த காந்த கண்ணை எனக்கு பாத்தியா? யூ சோ வெரி, யூ லுக்கிங் வெரி ஸ்மார்ட் யா. ஆனா அவங்களுக்கு பொறாமன் போட்டிருக்கு. ஏன்? எனக்கு புகழ் வந்தா உனக்கு பொறாமையாடி? நான் புகழ் அடைறது உனக்கு பிடிக்கல. போய் சொல்றேன், உனக்கு பிடிக்கல. பிடிக்கல பிடிக்கல. கம்பவுண்டர், இத கொஞ்சம் படி. டாக்டர் நீங்களே படிச்சு சொல்லிருங்க. எனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாது. டேய், என்னது இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதா? ஏன்டா நாயே, நீ எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல எம்பிஎம்பி படிச்ச டாக்டரா? படிச்சு படிக்கலங்க. என்னது படிக்கலையா? டேய், எம்பிபிஎஸ் நீ படிக்கலையாடா? கிளினிக் வைக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணுமா? ஐயோ அம்மா, அப்ப நீ என்ன தாண்டா படிச்சிருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 சீட்டு போட்டிருந்தோம், அது வந்துருச்சு. சரி, அதில் வந்து கொட்டி கடை வைக்கலாமா, டீ கடை வைக்கலாமா, ரெஸ்டாரண்ட் வைக்கலாமா, என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன். இப்போ நல்ல வருமானம் கிளினிக்கில் தான் இருக்கு, அது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கு வந்து வேற ஆட்கள் ஒரே ஒரு கம்பவுண்டர் போதும் அப்படின்னாங்க, அதான் கிளினிக் ஆரம்பிச்சேன். அட பாவி, உன்னை நம்பி நாங்கள் வந்து வைத்தியம் பார்க்க வந்தோமே, எங்கள் புத்தியை செருப்பால தான் அடிச்சுக்கணும். நீ எல்லாம் ஒரு டாக்டரா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இவெல்லாம் டாக்டரே கிடையாது, போலி டாக்டர். நம்மளை ஏமாத்திட்டான். அகண்டமணி, ஹலோ ஹலோ, மாஸ்டர் செக்கப். நின்றா, ஒன்னாவல நின்றா. ஏண்டி அவன் கூட்டம் போயிடுவா, நீ பாரு. எப்பவுமே கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா 2 பேர் சேர்ந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா அதில் சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி இந்த முறையும் நீங்கள் எல்லாருமே செம்மையா சிரிக்க வச்சிங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேற அடிக்கடி வாங்குனீங்க. அந்த காந்த கண்ணாலின்னு சொன்னதுக்காக பாத்தி எவ்வளவு பில்ட் அப் குடுக்குறேன்னு சொல்லிட்டு. சொல்லனாலுமே அப்படிதான்டா. கெஸ்ட் வந்து எப்படி என்ஜாய் பண்ணாரு அப்படின்றது கேக்குறோம். என்ஜாய் பண்ணாருல? ஆமா பண்ணாரு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். கவுண்டமணி இப்போ சார் மாதிரி பண்ணதும் ரொம்ப நல்லா பண்ணார். அந்த டாக்டரோட எக்ஸ்பிரஷன், குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்பப்போ நீங்கள் மாஸ்டர் செக்கப் போகிற கூட பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன்.
சரி ஓகே, இதோட நம்மளோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே அட்போர்டு வேலைக்கு அடிக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அண்ட் இவங்க வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சில வார்த்தைகள் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓவராலாக இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லணும் இல்லாட்டி இன்புட்ஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக அறிவுரைகள் வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்னை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சிலர் சொன்னாங்க இப்போ தான் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டுனாங்க. நான் ஃபஸ்ட்டு மாதிரி தெரியல. சம்டைம்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இன்னும் பெட்டராக பண்ணுங்கன்னு சொல்லி. அது உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தானே தவிர அறிவுரை சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே நல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணீங்க. இன்னும் நிறைய நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஷோஸ் பார்ப்பேன். எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களோட டைமை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆர்கே நகர் வந்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், செம்ம மாசாக இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகுது. எந்த மாதிரியான படம் அது? ஏன்னா ஒன் ஆஃப் த லீட் வைபவ் நடிச்சிருக்காரு, நீங்களும் ஒரு லீட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்க, வைபவ் தான் மெயின் லீடு. ஆனால் எனக்கு இந்த படம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரிலீஸுங்கிற எப்படின்னு சொல்லணும்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த் மேபி நவம்பர் கூட ஆகலாம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆர்கே நகர்னால் எல்லோரும் நினைப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஏரியா அதை பற்றி எலெக்ஷனை பற்றி நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு கமர்ஷியல் மூவி. அதில் எல்லாமே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். வெங்கட் பிரபு பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதனால் அவர் அந்த படம் ஒரு படம் பண்ணுறாருன்னா அதில் நம்ம ரோல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தான். இது ஒரு நல்ல ரோல். இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிச்சதுக்காக எங்களுடைய ஒரு சின்ன கிஃப்ட் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் மைக் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் இந்த ஷோ பார்த்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் சுமையா, தனிகை அண்ட் டீம். நடிகனாக மாறியாச்சு.